கிறிஸ்துவுக்குள் அன்பான சோதரி, டிவைன் ஷலோம் ஊழியங்கள் மூலம் உங்களுக்கு தேவை ஆசீர்வாதத்தையும் வாழ்த்துதலை நாங்கள் தெரிவிக்கின்றோம். நீங்கள் சுகமாக இருக்கின்றீர்களா என் அன்பு சோதரிலே? உங்களது ஜெப தேவைகளுக்கும் ஆலோசனைகளுக்கும் உங்களிடம் தொடர்பு கொள்ள முடியும். நீங்கள் முன்கூட்டிய அறிவித்தலின்படி நீங்கள் என்னுடன் தொடர்பு கொள்ள முடியும். அதற்காக நான் ஒரு தொலைபேசி இலக்கத்தை தருவேன். அந்த இலக்கம் ஜெபத்திற்கும் ஆலோசனைக்கும் மட்டும், தனிப்பட்ட எந்த தொடர்புகளுக்கும் அற்றது. அது ஊழியத்துக்காக மட்டும் பயன்படுத்தப்படுகின்ற தொலைபேசி இலக்கம். எனவே அந்த தொலைபேசியில் நீங்கள் தொடர்பு கொள்ள முடியும். உங்களுக்காக ஜெபிக்க ஆலோசனைகளை தர நான் காத்திருக்கின்றேன். இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த உங்கள் யாவருக்கும் மனமார்ந்த நன்றி. இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாவிட்டால் ஒரு தடவை சப்ஸ்கிரைப் செய்யும்படி அன்பாக நான் கேட்டுக்கொள்கிறேன். ஒரு விசை ஜெபம் செய்வோம். கர்த்தாவே, இந்த வேளையிலும் உம்முடைய நிகழ்ச்சியை கேட்கும் உம்முடைய பிள்ளைகள் யாவரையும் நீங்கள் விசேஷமாக ஆசீர்வதியுங்கள் கர்த்தாவே. இந்த வேளையிலும் யுத்த கொடுமுடியில் இருக்கும் நாடுகள் அமெரிக்க, இஸ்ரேல், ஈரான், மத்திய கிழக்கு நாடுகளுக்காக வருகிறோம் கர்த்தாவே. இங்கிருக்கும் கர்ப்பிணி தாய்மார்கள் நாங்கள் கண்ணீருடன் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இங்கு ஒரு சமாதானத்தை நீர் ஏற்படுத்தி தாரும். இங்கு வியாதியின் மத்தியில் உழன்று கொண்டிருக்கும் பிள்ளைகளுக்கு வேண்டிய ஒரு விடுதலை கட்டளையிடும். இந்த நாட்டின் தலைவர்களுக்கு ஒரு சமாதானத்தின் தீர்வை நீர் கட்டளையிட வேண்டும் என்று கேட்கின்றோம் கர்த்தாவே. விசேஷமாக இந்த நேரத்தில் பூமி அதிர்ச்சியினால் பாதிக்கப்பட்ட வெனிசுவேலா மக்களுக்காக, ஜப்பான் மக்களுக்காக, அமெரிக்கா நாட்டில் மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இந்த இடிபாடுகளின் மத்தியில் சிக்கி இருக்கும் மக்களை கண்ணீருடன் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அவர்களை மீண்டும் உயிருடன் வெளியில் எடுக்கும் முயற்சிகளை ஆசீர்வதித்து நீரே அங்கு கூட இருந்து தேவ தூதர்களின் ஆசீர்வாதம் வழிநடத்தலுடன் கிரியை செய்ய வேண்டும் என்று கேட்கின்றோம் கர்த்தாவே. நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளுங்கள். தங்கள் அன்பானவர்களை இழந்து தவிக்கும் உடைய பிள்ளைகளை கண்ணீருடன் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இந்த வேளையிலும் வைத்திய சிகிச்சைகளை, வைத்திய உதவிகள் எடுக்கும் பிள்ளைகளுக்காக வருகிறோம். அவர்களை ஆசீர்வதியும். தங்கள் விசேஷித்த நாட்களை, பிறந்த நாளை, அனிவர்சரியை கொண்டாடும் பிள்ளைகளுக்காக வருகிறோம். திருமணத்தில் நிச்சயிக்கப்பட்ட பிள்ளைகளுக்காக வருகிறோம். நீர் ஆசீர்வதியும். இந்த உம்முடைய வார்த்தைகளை நீர் ஆசீர்வதியும். கேட்கும் எங்கள் ஒவ்வொருவரும் உம்முடைய பரிசுத்தாவினால் நிரப்பும். அவைகள் உம்முடைய வருகைக்கு எங்களை ஆயத்தப்படுத்த வாசல் அண்டை நிற்கும் உம்மை நாங்கள் ஆவலுடன் எதிர்பார்க்க வழிகளை திறந்து தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரம தந்தையே, ஆமென். அன்பானவர்களை, வேத பாடமாக மத்தேயு சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 32ஆம் 33ஆம் வசனங்களை வாசிக்க கேட்போம். அத்தி மரத்தினால் ஒரு உவமையை கற்றுக்கொள்ளுங்கள். அதிலே இளங்கிளை தோன்றி துளிர்விடும் போது வசந்த காலம் சமீபமாயிற்று என்று அறிவீர்கள். அப்படியே இவைகளெல்லாம் நீங்கள் காணும்போது அவர் சமீபமாய் வாசல் அருகே வந்திருக்கிறார் என்று அறியுங்கள். நன்றி. அத்தி மரத்தினால் ஒரு உவமையை கற்றுக்கொள்ளுங்கள் என்று இயேசு கூறுகின்றார். அன்பானவர்களே, நாங்கள் ஆண்டவர் இயேசு உங்கள் வாசல் படியில் வந்திருக்கின்றார். கதவை தட்டுகின்றார். வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலும் கூறப்படுகின்றது. வாசல் படியில் நின்று தட்டுகிறேன். இங்கு ஆண்டவர் கூறுகின்றார், அத்தி மரத்தினால் இந்த வாசல் அருகில் வந்திருக்கின்றார். நான் நிச்சயமாக நம்புகின்றேன், ஆண்டவர் இயேசு தன்னுடைய 2ஆம் வருகையில் எங்கள் வாசல் அண்டை வந்திருக்கின்றார். இது ஆண்டவர் தாமே தனது வாக்கு தத்தத்தின்படி கூறப்பட்ட வார்த்தைகளை நான் பார்க்கின்றோம். 2ஆம் வருகையில் எவை நடக்கும் என்பதை ஆண்டவர் கூறுகின்றதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது.
அவைகள் இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அவர் கூறுகின்றார், அங்கு யுத்தங்களையும் முத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். இங்கு அத்திமரத்தின் உவமை வழி என்னவெனில், அத்திமரம் அங்கு சமாதானத்தையும் செழிப்பையும் பாதுகாப்பையும் கொடுப்பதை பார்க்கின்றோம். 1 ராஜாக்கள் 4 அதிகாரம் 25 வசனத்தில் அங்கு அத்திமரத்தின் கீழ், திராட்சை செடிகளின் கீழ் சாலோமோனின் அரசாட்சியில் மக்கள் சுபீட்சித்து செழித்திருந்தார்கள். திராட்சை செடி என்பது ஆண்டவர் இயேசுவை குறிக்கின்றது. அத்திமரம் ஆண்டவர் உடன் நாங்கள் வைக்கும் அந்த உறவு, வலுவான உறவை விளக்கி காட்டுவதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அன்பானவர்களே, இன்று நாங்கள் அந்த அத்திமரம் துளிர் விட்டதை 1948 ஆண்டு இஸ்ரேல் அங்கு புது ராஜ்யமாய் துளிர் விட்டது. எனவே 1948 ஆண்டுக்கு பின்பு இங்கு சீக்கிரமாக ஆண்டுடைய வருகை இருக்கின்றது. ஆனால் தாமதிப்புக்கின்றார் என்பது உண்மையில் வைத்த கிருபை. இது ஏறத்தாழ 3 வாரங்களுக்கு முன்பு நான் எடுத்த செய்தியில் அதை விளக்கி இருக்கின்றேன். ஏன் தாமதிக்கின்றார் என்பதை கூறியிருக்கின்றேன். அவர் வர விருப்பம் வருகின்றார், ஆனால் நீங்களும் நானும் ரட்சிக்கப்படுவதற்காக அவர் தாமதிக்கின்றார். அன்பானவர்களே, அன்று இயேசு இருந்த பொழுது சீஷர்களிடத்தில் வந்து கேட்கின்றார்கள், ஆண்டவரே, உம்முடைய வருகைக்கு, 2ஆம் வருகைக்கு என்ன அடையாளம் என்று கேட்டதற்கு அவர் கூறுகின்றார், ராஜ்யங்களுக்கு விரோதமாக ராஜ்யங்களும், கொள்ளை நோய்களும், பஞ்சங்களும், பூமி அதிர்ச்சிகளும் உண்டாகும். ராஜ்யங்களுக்கு விரோதமாக ராஜ்யம், பஞ்சம் பட்டினி, கொள்ளை நோய், பூமி அதிர்ச்சி, இவைகள் நடந்து கொண்டிருக்கின்ற கண் முன்னால் நாங்கள் இவைகளை பார்த்து கொண்டிருக்கின்றோம். இவைகளை ஆண்டவர் எம்மை பயப்படுத்துவதற்காக கூறவில்லை, முன் எச்சரிக்கையாக கூறுகின்றார். இன்று பூமி அதிர்ச்சி வந்தது வெனிசுலாவில், ஜப்பானில், அமெரிக்காவில். எந்த முன்னெச்சரிக்கையும் அரசாங்கம் கொடுக்க தவறிவிட்டது. ஆனால் ஆண்டவர் இயேசு நமக்கு முன் எச்சரிக்கையாக கூறுகின்றார், நாங்கள் ஜாக்கிரதையாக இருக்க. 5 புத்தியுள்ள கன்னிகைகள் எவ்விதமாக ஆண்டவருடன் பரலோக ராஜ்யத்துக்கு இழுக்கப்பட்டார்களோ அதே வண்ணம் நாங்கள் ஜாக்கிரதையாக தயார்படுத்தப்பட எமக்கு முன்குறித்து அவை ஆண்டவர் நமக்கு கூறியிருக்கின்றார். அன்பான சகோதரர்களே, ஆண்டவர் கூறும் தன்னுடைய இறுதி வருகைக்கு, 2ஆம் வருகைக்கு அடையாளம் இங்கு யுத்தங்கள், பஞ்சம். இன்று தற்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கும் அமெரிக்க ஈரான் யுத்தத்தினால் பஞ்சம் இருக்கின்றது. விலைவாசி ராக்கெட் உயரத்தில் நாளுக்கு நாள் தினமும் 50 ரூபாய்க்கு கூடிக்கொண்டிருக்கின்றது. தினம் 50 ரூபாய் கூடுகின்றது ஒவ்வொரு பொருட்களின் விலை. சராசரி மனிதர்கள், ஏழை சகோதரர்கள் தங்கள் அன்றாட உணவுக்காக அல்லல் பட்டு பட்டினி இருக்கின்றார்கள். என்பானவர்களே, இன்று 3ஆம் உலகத்து நாடுகள் இருக்கும் மக்கள் வேதனையுடன் இருக்கின்றார்கள். உணவின்றி, பெட்ரோல் விலை அதிகமாக இருக்கின்றது, அங்கு சமைக்கும் கேஸின் விலை அதிகமாக இருக்கின்றது. அவை தட்டுப்பாடு. அதன் கேள்வி அதிகம், நிரம்பல் குறைவாக இருக்கின்றது. இது பொருளாதாரம். ஒரு குறிக்கப்பட்ட அத்தியாவசிய தேவையின் பொருள் அதிகரித்தால் ஏனைய பொருட்களின் விலையும் அதிகரிக்கும். இது பொருளாதாரத்தின் ஏற்றத்தாழ்வாக இருக்கின்றது, அதன் நியதியாக இருக்கின்றது. இன்று பொருளாதார ஏற்றத்தாழ்வில் மக்கள் அல்லல் படுகின்றார்கள். இன்று பொருளாதார நிபுணர்கள் கூறுகின்றார்கள்,
இன்று அமெரிக்க ஈரான் யுத்தம் இன்று இப்பொழுது நிறுத்தப்படுமேயானால் உடனடியாக நிறுத்தப்படுமானாலும் இதன் தாக்கம் இன்னும் 15 ஆண்டுகளுக்கு மேலாக நீடிக்கும். உடனடியாக அது சீர்படுத்தப்பட முடியாது. இது பொருளாதார நிபுணர்கள் கூறும் அறிக்கையாக இருக்கின்றது, நிஜமாக இருக்கின்றது. இன்று பஞ்சங்கள், யுத்தங்கள் நாள் வந்து கொண்டிருக்கின்றது அன்பானவர்களே. அடுத்ததாக நாங்கள் பார்க்கும் பொழுது இங்கு கொள்ளை நோய்களை குறித்து பார்க்கின்றோம். இங்கு கொள்ளை நோய்கள் வரும் பொழுது அங்கு ஆண்டவர் இயேசு கொள்ளை நோயை குறித்து கூறுகின்றார். இங்கு வெளிப்படுத்த நிருபம் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் கூறப்படுகின்றது, அங்கு துஷ்ட மிருகங்களினால் கொள்ளை நோய் வருகின்றது. துஷ்ட மிருகங்களினால் கொள்ளை நோய் வருகின்றது என்பதை அங்கு தெளிவாக கூறப்படுகின்றது. அங்கு வெளிப்படுத்த நிருபம் 6ஆம் அதிகாரத்தில் இங்கு 4 குதிரைகள், மரண தூதன், அங்கு 4 நிற குதிரைகள் அங்கு வருகின்றது. அன்பானவர்களே, மரணத்தின் தூதன், அவை பழுப்பு நிற குதிரை என்று மொழிபெயர்க்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் மூல பாஷை கிரேக்கத்தில் அது பச்சை என்று எழுதப்பட்டிருக்கின்றது. மிகுதி குதிரைகள் கருப்பு, வெள்ளை, சிகப்பு, 4 நிற குதிரைகள் அங்கு மரணத்தின் தூதன் இறுதி அமர்கலோன் யுத்தத்தின் காலத்தில், இறுதி யுத்தத்தில் ஆண்டவன் வருகைக்கு அடையாளமாக இருக்கின்றது. இன்று எந்த நாடுகள் இந்த 4 நிறங்களை தங்கள் நாட்டின் சின்னமாக, நிறமாக வைத்திருக்கின்றார்கள், அதை குறித்து நான் விளக்கம் சொல்ல தேவையில்லை. பச்சை, கருப்பு, வெள்ளை, சிகப்பு, இந்த நாடுகள் இன்று யுத்தத்திற்கும் அழிவுக்கும் ஆண்டவரின் வருகைக்கும் அடையாளமாக யுத்தங்களை எடுத்து நடத்தி கொண்டிருக்கின்றன. அன்பானவர்களே, வெளிப்படுத்த நிருபம் 6ஆம் அதிகாரத்தில் இந்த நிறங்கள் குறிக்கப்படுகின்றன. அந்த குதிரைகளின் நிறங்கள் அது பழுப்பு நிறமல்ல, பச்சை சரியான நிறம். இவை எந்த நாடுகளை சேரும் என்பதை நீங்களே தியானித்து சிந்தித்து அறிந்து கொள்ளுங்கள். அடுத்ததாக இங்கு கூறப்படுகின்றது, கொடிய மிருகங்களினால் இங்கு கொள்ளை நோய் வருகின்றன. துஷ்ட மிருகங்களினால் இன்று கடந்த 20-30 ஆண்டுகள் வந்த ஒவ்வொரு வியாதிக்கும், கொள்ளை நோய்களும் ஒரு மிருகம் பின்னணியாக இருக்கின்றது. எல்லாவற்றுக்கும் பின்னால் ஒரு மிருகத்தின் பெயர், பறவையின் பெயர் இருக்கின்றது. கொரோனா கூட வௌவாலில் இருந்து வருகின்றது. எய்ட்ஸ் கூட குரங்கில் இருந்து வருகின்றது. என்று ஒவ்வொரு வியாதிக்கும் பின்னணி துஷ்ட மிருகங்கள் என்று கூறப்படுகின்றது வெளிப்படுத்த நிருபம் 6ஆம் அதிகாரத்தில். இதைத்தான் ஆண்டவர் அங்கு 24ஆம் அதிகாரத்தில் கொள்ளை நோய், இறுதி காலத்தில் கொள்ளை நோய் வருகின்றது, அதை தெளிவாக ஆண்டவர் யோவானுக்கு வெளிப்படுத்தி இவைகள் துஷ்ட மிருகங்களினால் வருகின்றது என்பதை கூறுகின்றார். எனவே பஞ்சம் வருகின்றது. ஆண்டவர் கூறின பஞ்சம் இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. யுத்தங்கள் வருகின்றது. இப்பொழுது நடக்கும் யுத்தம் 3ஆம் உலக யுத்தத்துக்கு கூட வழிவகுக்கக்கூடியதாக இருக்கின்றது. அன்பானவர்களே, சற்று ஜாக்கிரதையாக இருக்க அழைக்கப்படும். இது எங்கோ நடக்கும் யுத்தம் அல்ல. நீங்களும் நானும் நித்தியமாக பரலோகம் செல்வதற்கு ஆயத்தப்படுத்தும் யுத்தம் என்பதை நாங்கள் அறிந்திருக்கின்றோமா? ஆண்டவர் வாசல் அண்டை வந்திருக்கின்றார். அந்த வாசலில் அவர் தட்டிக் கொண்டிருக்கின்றார். வெளிப்படுத்தல் நிருபம் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் அங்கு கூறப்படுகின்றது, வாசல் அண்டை வந்து நிற்கின்றேன். மத்தேயு 24ஆம் அதிகாரத்தில் அங்கு ஆண்டவர் 32ஆம் 33ஆம் வசனத்தில் அங்கு அத்தி மரத்தினால் உவமையை கற்றுக்கொள்ளுங்கள், இளங்களை தோன்றும் பொழுது இதோ வாசல் அண்டை வந்திருக்கின்றேன். அந்த இளம் கிளை அத்தி மரம் இஸ்ரேலை வெளிப்படுத்துகின்றது. அது 1948ஆம் ஆண்டு அது சுதந்திரம் அடைந்தது, பூத்து குலுங்கியது, இன்றும் ஆசீர்வாதமாக இருக்கின்றது. அவை ஆண்டவரின் வருகைக்கு அடையாளம். அன்பானவர்களே,
இன்று ஆண்டவர் வந்திருக்கின்றார், வாசலில் இருக்கின்றார். தெளிவாக இவை அனைத்தும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. வாசலில் நிற்கும் அவர் கதவை தட்டுகின்றார். சந்தோஷமாக இன்று நாங்கள் உடன் செல்ல முடியுமா? எப்படி செல்ல முடியும்? செல்ல முடியும். இது 1 தெசலோனிக்கேயர் 4:16 அங்கு கூறப்படுகின்றது. இதோ வானத்திலிருந்து அவர் வருகின்றார். அவர் வரும் பொழுது எக்கால தொனியுடன் அவர் வருவார். ட்ரம்ப் உடன் வருவார். டொனால்ட் ட்ரம்ப் அல்ல, அவர் எக்கால சத்தத்துடன் அவர் வருவார். வரும் பொழுது கர்த்தருக்குள் மரித்தவர்கள் முதலில் எழுந்திருப்பார்கள், பரலோகம் செல்வார். கர்த்தருக்குள் மரித்தவர்கள். இன்று கர்த்தருக்குள் மரித்தவர்கள் என்று கூறும் பொழுது நாங்கள் சிந்திக்கின்றோம், என்னுடைய அப்பா, பாட்டன், முப்பாட்டன் எங்களுக்கு முன்பு மரித்து இறுதி ஆராதனை, அடக்க ஆராதனை நடந்தவர்கள் முதல் எழுந்திருப்பார்கள், அங்கு செல்வார்கள் என்று. அதுவும் உண்மை. ஆனால் கர்த்தருக்குள் நீங்களும் நானும் மரிக்க வேண்டி இருக்கின்றது. அன்பானவர்களே, இன்று உலகத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வெளிப்படுத்தல் 20 அங்கு ஆண்டவர் கூறுகின்றார் சபைக்கு, நீ உயிரோடு இருந்தும் மரித்தவன் என்று எண்ணப்படுகின்றாய், உன்னை வாந்தி பண்ணி விடுவேன். இன்று பெயர் கிறிஸ்தவர்களாக பெயர் அளவில் நாங்கள் ஆண்டவருக்குள் மரிக்கவில்லை. எங்களுக்குள் பழைய கோபங்கள், பழைய வஞ்சனைகள், சிறு வயதில் நடந்த பிரச்சனைகளை இன்றும் நாங்கள் அதை கதைத்து கொண்டு நாங்கள் இருக்கின்றோம். மன்னிக்காத குணம், இவைகள் நம்மை பரலோகம் எடுத்து செல்ல முடியாது. என்பானவர்களே, நாங்கள் நான் என்ற ஆணவம் நமக்குள் அழிக்கப்பட வேண்டும். பிறர் வாழ வேண்டுமெனில் நான் சாக வேண்டும், நான் சாக வேண்டுமெனில் அவர் வாழ வேண்டும், எனில் இயேசு தினம் வாழ வேண்டும். நான் என்ற ஆணவத்தால் நான் எல்லாம் வாழ்ந்திருந்தேன், இன்றே என்னை அர்ப்பணம் செய்கின்றேன். இன்று கிறிஸ்துவுக்குள் நீங்கள் மரித்திருக்கின்றீர்களா? நான் மரித்திருக்கின்றேனா? என் பழைய கோபங்கள், பழைய எரிச்சல்கள் இன்று எமக்குள் இருக்குமே ஆனால் வாசலில் நிற்கும் ஆண்டோடு நாங்கள் செல்ல முடியாது. கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் எம் அப்பா, எம் அம்மம்மா செல்வார்கள். அத்துடன் நீங்களும் நானும் இப்பொழுது ஆண்டவர் வரும் பொழுது அவருக்குள் நான் என்ற சுயம் அளிக்கப்பட்டிருக்கின்றதா? இது ஆழமான ஒரு கருத்து அன்பானவர்களே. அப்பொழுது நாங்கள் ஆண்டவருக்குள் நாங்கள் செல்ல வேண்டும். இதைத்தான் பவுல் அப்போஸ்தலன் தெளிவாக கலாத்தியர்கள் நிருபம் 2:20 கூறுகின்றார். நான் சிலுவையில் என்னைத்தானே அறையப்பட்டிருக்கின்றேன். நான் இன்று ஜீவிக்கின்றேன், ஆனால் நான் அல்ல, எனக்குள் கிறிஸ்துவே ஜீவிக்கின்றார். எனக்கு விசுவாசத்தை தந்து என்னை உயிரோடு எழுப்பி என்னை நேசிக்கும் அந்த ஆண்டவருக்குள் நான் வாழ்கின்றேன். நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் வாழ்கின்றார். இன்று உங்களை பார்ப்பவர்கள் கிறிஸ்துவை பார்க்கின்றார்களா? அல்லாவிட்டால் சிறு வயதில் நடந்தவைகளை இப்பொழுதும் நீங்கள் கோபத்தில் இருக்கின்றீர்களா? உங்கள் ஆசிரியர்கள், உங்கள் நண்பர்கள், உங்கள் சகோதரர்கள், உங்கள் இனத்தவர்கள் அவைகளை குறித்து நீங்கள் இன்னும் இதயத்தில் வைத்து அவைகளை மன்னிக்காமல் இருக்கும் பொழுது ஆண்டவரின் வருகையில் நாங்கள் செல்ல முடியாது. அன்பாக கேட்கிறேன், கரங்கூப்பி கேட்கின்றேன், அவற்றை விட்டு விடுங்கள். எங்கள் ஆத்மா முக்கியம். அவருடன் நாங்கள் செல்ல வேண்டும். வாசலில் இருக்கின்றார். அவர் கூறிய அத்தனை அடையாளங்களும் நடைபெறுகின்றன. யுத்தங்கள், பஞ்சங்கள், கொள்ளை நோய்கள், பூமி அதிர்ச்சிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இன்று நம்மை தயார்படுத்துவோமா நண்பர்களே, சகோதர சகோதரிகளே? சிந்திப்போம், செயல்படுவோம்.